ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் வயுலாஇபு லஹு. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுக்கறாங்களோ அல்லாஹ் அந்த கடனை வாங்கிக்கிட்டு அது மாதிரி 2 மடங்கு பன்மடங்கு அதிகமாக கொடுக்கிறான். உலகத்திலே அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க மாறு செய்யறான் தான். அல்லாஹ் சும்மா உடல, எல்லா வகையிலும் பாக்கியிலே கொடுக்கிறான். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைமையில இருப்பான். சமூகத்தில் மதிப்பு இருக்கிறது. எல்லா மதிப்பும் எல்லா சிறப்பும் வந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் திடீரென நாங்க பிடிச்சிருவோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம எல்லாம் உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே ஏதோ ஒரு தொழிலோடு நாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். தொழிலுக்காக வேண்டி நம்முடைய நேரங்களை எல்லாம் கழிக்கிறோம். அந்த தொழிலிலே சில சீசன் காலம் இருக்கிறது, சந்தர்ப்பமான காலங்கள் இருக்கிறது. அந்த சீசனை பயன்படுத்துவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம்? பல மாதங்களுக்கு முன்னாலே திட்டமிடுகிறோம். அதற்காக வேண்டி உள்ள முயற்சிகளை செய்கிறோம். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே எங்களுக்காக வேண்டி சில சீசனுடைய காலங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த அருமையான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதிலே அவர்கள் மீது கொண்டுள்ள பேரன்பின் காரணமாக அவர்கள் மீதுள்ள அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்காக வேண்டி பாக்கியங்களை பெறுவதற்காக வேண்டி அக்காலத்தில் உள்ள சிறுவர்கள் கூட ரொம்ப மும்முரமான முறையில் இருந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சின்ன வயசுக்காரர், குறைந்தது ஒரு 7 வயசு இருக்கும். நபி அவர்களின் அருமை மிக்க மனைவியார் மைமூனா நாயகத்தில் கேட்கிறாங்க, நபி அவர்கள் உங்களுடைய வீட்டிலே எந்த இரவு எப்பொழுது தங்க வருவார் என்று சொல்லி. ரசூலுல்லாஹ் வார நேரத்தை அறிந்து அந்த இடத்துல போய்விட்டாங்க. அந்த இரவு தஹஜ்ஜுடைய நேரம். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து பார்க்கிறாங்க, அங்கே ஒதுவெடுப்பதற்கு தண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்வாக்கு செய்ய மிஸ்வாக்குடைய குச்சம் தயாராக இருக்கிறது. துடைப்பதற்கு துண்டு டவல் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நேர்த்தியா வைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னருமை மனைவியாரு இந்த நேரத்தில் இவ்வளவு அழகான முறையில நேர்த்தியான முறையில் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற, இது யாரு செஞ்சா என்று கேட்காங்க. யார ரசூலல்லாஹ், அது யாரும் அல்ல, உங்களுடைய சாச்சாவுடைய மகன் அப்துல்லா சின்ன வயசுக்காரர் இருக்கிறாரு, அவரு தான் இதை செய்து வைத்தார் என்று சொன்னார்கள். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மைமூனா நாயகி அவர்கள், நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வஅல்லிஹுல் குர்ஆனல் கரீம். யா அல்லாஹ், இந்த சிறுவருக்கு, யாருக்கு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ற சிறுவருக்கு மார்க்கத்திலே அறிவுடைய விளக்கத்தை அதிகமாக கொடுத்துரு, சிறப்பாக கொடுத்துடுவாயா, குர்ஆனுடைய அறிவை நிறைய கொடுப்பாயா என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் துஆ செஞ்சாங்க. அந்த சந்தர்ப்பத்தை அவங்க படம்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று வரைக்கும் என்றுமே உலகத்தில் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதின நிறைய பேர் இருக்கிறாங்க. தஃசீர் எழுதினாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த தஃசீர்களில் அந்த விளக்கங்களில் முதல் தடவை முதன்முறையாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு தஃசீர் இந்த சின்ன காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துஆ பெற்றுக் கொண்டாரு. அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃசீர் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறது என்பதனை ஏகோபித்தே அறிஞர்கள் எல்லாம் சொல்லிவிட்டாங்க. நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தை அவர்கள் காட்டி தந்த அந்த முறைகளை சீசன்களை அடைகின்ற பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை தருவார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த அமைப்பிலே தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம எல்லாம் இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு குறைஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளை எல்லாம் அல்லாஹ்வோடு சேர்க்கக்கூடிய, நம்ம எல்லாம் பாவமற்ற நிலைமையிலே ஒரு மக்ஃபிரத் என்ற பிழை பொறுக்குதலோடு உலகத்தை வாழ்ந்து செல்ல வேண்டும் என்ற அமைப்பிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்பு மிக்க ஒரு கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு எதிர்க்க சொல்லியிருக்கான். சில விடயங்களுக்கு நாம் ஆரம்பமாகவே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபான் மாதத்துடைய கடைசி நாளன்று
சங்கை மிகு சஹாபாக்களை அழைச்சி ஒரு அழகான பிரசங்கம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரசங்கம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சொல்லும் ரொம்பவுமே மர்மம் நிறைந்தது. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த பிரசங்கத்துல சொன்னாங்க, லகத் அலல்லகும் ஷஹரன் முபாரக், உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சிறப்பான மாதம் நிழலிடுகிறது. சாதாரணமா ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாட்டத்தை பாருங்க, ரமலான் வருகிறது, ரமலான் அல்லாஹ் தந்தான் என்று சொல்லல, லகத் அலல்லகும் உங்களுக்கு நிழலிடுகிறது என்று சொன்னா என்ன, கஷ்டமான சூழ்நிலையில வெயில்ல உள்ளவனுக்கு தான் நிழலுடைய அருமை தெரியும், சூட்டில இருக்கிறவனுக்கு தான் குளுமையுடைய அருமை தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஏனைய காலங்களில நிம்மதி இல்ல, கண்ணியம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பாவத்தோடு தூண்டப்படுறீங்க, இப்படியான ஒரு நெருப்பில இருக்கிற உங்களுக்கு ஒரு நிழல் தரக்கூடிய மாதம் வருகிறது, ஷஹருன் முபாரக்குன், அது பரக்கத்தான மாதம், அருள் நிறைந்த மாதம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஅபானுடைய கடைசி நாள் என்று சஹாபாக்கள் மத்தியில சொன்னாங்க. சாபான யோசிக்கணும் என்னவென்று சொன்னா, பரக்கத் என்று சொன்னா நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பொருளாதாரம் யாருக்கு கூடுதலா இருக்கிறதோ அவர் பரக்கத்தா இருக்கிறார், யாரெல்லாம் பெரிய உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்க பரக்கத். சாமானிய வார்த்தையும் அப்படித்தானே, யாரையாவது பார்த்து சொல்றது என்ன, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நீங்க எல்லாம் ரொம்ப பரக்கத்தா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. பரக்கத் என்ற வார்த்தை இருக்கிற இல்லையா, நம்முடைய வாழ்க்கை அத்துணை நல்ல காரியங்களிலும் பரக்கத் இருந்தால் மாத்திரம்தான் அது பயனுள்ளதும் அல்லாஹ்விடத்திலே நிம்மதி தரக்கூடியது என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒருவனுக்கு குறைந்த சம்பளம் தான் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவருடைய வேலையெல்லாம் நிறைவா நடக்குது என்று சொன்னால் அது பரக்கத்துள்ளது என்பதனை நாம் மறந்து விடக்கூடாது. அதனாலேதான் முன்னைய நபிமார்கள் எல்லா விடயத்திலும் பரக்கத்தை கருதிக்கிறாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு நம்மளுக்கெல்லாம் தெரியும். அவங்க காலத்துல தான் வெள்ளம் ஏற்பட்டுச்சு, கிட்டத்தட்ட 6 மாத காலம் அந்த வெள்ளம் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க கப்பல் எல்லா இடங்களையும் சுத்திக்கிட்டு வந்துச்சு. கடைசியா இறங்க வேண்டிய வெள்ளம் வத்தி இறங்க வேண்டிய கட்டம் வந்துடுச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாங்க, வகுர் ரப்பி அன்ஜில்னி முன்ஸலன் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்ஸிலின், யா அல்லாஹ் கப்பல்ல இருந்து நான் இறங்கணும், அந்த இடம் எப்படி இருக்கணும் தெரியுமா, பரக்கத்து செய்யப்பட்ட இடமா இருக்கணும். முன்ஸலம் முபாரக்கன், அருள் தாங்கக்கூடிய பரக்கத்தான ஒரு இடத்துல என்னை இறக்கி வை. இந்த வார்த்தைக்கு தஃசீர் உலமாக்கள் எழுதுகின்ற கருத்து என்று சொன்னால், காலியம் மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர் இல்லாத இயற்கை அழிவுகள் வராத ஒரு நல்ல ஒரு இடத்துல இறக்கவை. முபாரக் என்று சொன்ன என்ன, பரக்கத் என்று சொன்ன அந்த பரக்கத் எப்படி செய்யுது என்று சொன்னா என்ன செய்யுது, நாம் இருக்கக்கூடிய இடத்திலும் பரக்கத் இருக்கிறது, அநியாயக்காரன் இல்லாத இயற்கையான அழிவுகள் வராத ஒரு இடத்துல என்னை இறக்கி என்று சொன்னால் நான் இருக்கிற இடமும் பரக்கத்து செய்யப்பட்டதாக இருக்கணும் யா அல்லாஹ். ஆகவே ரமலானுடைய காலத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹரன் முபாரக்குன், பரக்கத்தான காலம், இதை கேட்கக்கூடிய காலம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தந்தையுடைய தொடர்பில்லாம படைக்கப்பட்டவங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆணுடைய தொடர்பில்லாம பெற்றாச்சு. இப்ப அவங்க நாட்டுக்காரக்கெல்லாம் வந்தாங்க, மரியமே என்ன ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டீங்களே, உங்களோட குடும்பம் எவ்வளவு சிறப்பான குடும்பம், கண்ணியமான குடும்பம், இங்க இப்படி எல்லாம் ஒரு தப்பு தோரமா செஞ்சுக்கலாமா என்னன்னா கேட்க ஆரம்பிச்சாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபாஷாரத்தி இலைஹி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து பக்கம் பாலகன் பிறந்து ஒரு நாள் போகல, பாலகன் பார்த்து சொன்னாங்க இவங்களோட பேசிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கேட்கிறாங்க, அந்த மதல மொழி கூட பேச முடியாத அந்த பாலகனோட நாங்க எப்படி பேசுறது? அந்த சமயத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுறாங்க, கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, என்னை அல்லாஹ் நபியா வச்சிருக்கிறான். கடைசியா சொன்னாங்க, வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்க இருந்தாலும் என்னுடைய அனைத்து காரியங்களும் பரக்கத்து செய்யப்பட்டதாவே அல்லாஹ் வச்சிருக்கான். எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் பரக்கத், நான் தொழில் செஞ்சாலும் பரக்கத், குடும்பம் நடத்தினாலும் பரக்கத், தனிமையா இருந்தாலும் பரக்கத். ஆகவே வஜஅலனி முபாரக்கா, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயால வந்த வார்த்தை என்ன, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் என்னை பரக்கத்து செய்யப்பட்டவனாகவே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அனைத்து காரியங்களும் பரக்கத்தாக அமையணும். இந்த அமைப்பிலேதான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பா சொன்னாங்க ஷஹ்ரன் முபாரக்குன், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம். அப்ப அந்த காலத்துல நம்ம பரக்கத்தை கேட்கணுமா இல்லையா? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்லி தந்தாங்க. அடிக்கடி கேட்பாங்க. அது நோன்பு காலத்திலையும் கேட்பாங்க, நோன்பு அல்லாஹ்ல காலத்திலையும் கேட்பாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா, யா அல்லாஹ் எனக்கு இதை தந்தாய். மனைவியா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், சமூக சேவை செய்யக்கூடிய ஊழியனாக இருக்கலாம், எதிலும் நீ பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா, நீ எதை தந்தாயோ அத்தனையிலும் எனக்கு பரக்கத்து செய்வாயா என்று கேட்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்துல வாராங்க. யா ரசூலல்லாஹ், ஹாதிமுக அனஸ், உங்களோட பணிவிடை செய்கிறவர் தான் அனஸ் ரலியல்லாஹு. அனஸ் ரலியல்லாஹு அவரிடத்துல பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாதிமுக அனஸ், உங்களோட பணியாளன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உதுல்லாஹ லஹு, அவருக்கு நீங்க துஆ செய்யுங்க, அவருக்கு அவனை துஆ கேளுங்க என்று அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் யார்கிட்ட கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னார், அல்லாஹும்ம அக்திர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ரஸக்தஹு. யா அல்லாஹ், பொருளாதாரத்திலும் குழந்தை பாக்கியத்தையும் அதிகமாக கொடு. வ பாரிக் லஹு ஃபீமா ரஸக்தஹு, எதை கொடுத்தாலும் பரவாயில்லை, எல்லாத்திலையும் நீ பரக்கத்தை செய். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய துஆ இந்த அளவுக்கு பயன்பட்டு என்று சொன்னால், அவங்க காலத்துல நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு சஹாபியார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அக்கம் பக்கத்துல உள்ளவர் எல்லாம் வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தை பெற்று, பரக்கத்துடைய துஆவை பெற்று நீண்ட காலம் வாழுகிறவரை அங்க பார்த்துக்கிட்டு போறோம் என்று சொல்லுவாங்க. பொருளாதாரம் அப்படி இருந்துச்சு. நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு தந்தையா தப்பாவாக ஒரு பெரிய தலைவராக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்பதனை வரலாறு தெளிவாக சொல்கிறது. அவ்வாறு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கு துஆ கேட்டிருக்கிறாங்க. ஆகவே வரக்கூடிய ரமலான் மாதத்தை ஷஹ்ரன் முபாரக் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. நாங்களும் பரக்கத்தை கேட்கணுமா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் சிறப்பாக தந்தரல வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டிய முறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையிலையும் பரக்கத்திருக்கு. குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுலயும் பரக்கத்திருக்கு. ஒரு மனைவியிலையும் பரக்கத்திருக்கு, கணவனிலையும் பரக்கத்திருக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் வ யுலாஇப லஹு. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுக்கறாங்களோ, அல்லாஹ் அந்த கடனை வாங்கிக்கிட்டு அது மாதிரி 2 மடங்கு பன்மடங்கு அதிகமாக கொடுக்கிறான். 1 லட்சம் ரூபாய் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தா ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை கூட அல்லாஹ் தாரத்துக்கு வழியை திறந்துடுவான். இப்படியான ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. அந்த சமயத்தில் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ ல யுரீது மின்னல் கர்ல. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து கடன் கேட்கிறானா, கடனை விரும்புறானா என்று கேட்டாங்க. ஆமா, அல்லாஹ் கடன் கேட்கிறான் என்று சொன்னா என்ன, அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்வதை எதிர்பார்க்கிறான். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உட கையை விரிங்க என்று சொன்னாங்க. கையை விரிச்சாங்க. என்னிடத்துல ஒரு தோட்டம் இருக்கு, ஈச்சம்பழ தோட்டம். கிட்டத்தட்ட 600 ஈச்சம்பழம் அது இருக்கு. 600 ஈச்சமரம் அதுல இருக்குது. அந்த பெரிய தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு நேராக தோட்டத்துக்கு போறாங்க. போய் தோட்டத்துடைய வாசலை விட்டு சொல்றாங்க, என்னுடைய மனைவி யாரு, எந்த நிலையில இருந்தீங்களோ அதே நிலையில வெளியே வந்துடுங்க. நான் இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கடன் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். பெருமனது கொண்டு அந்த சிறப்பு மிக்க மனைவியார் அல்லாஹ்வுக்காக வேண்டி வெளியே வந்து விட்டார்கள். தஸ்லீம் உலமாக்கள் எழுதுறாங்க, நல்ல காரியத்திற்காக வேண்டி பாடுபடுகின்ற ஒரு மனைவி, நல்ல காரியத்திற்காக வேண்டி ஆலோசனை செய்கின்ற ஒரு மனைவி, எல்லா நேரத்திலும் ஒரு குடும்பத்துடைய விடயத்தை பொருத்தமான முறையில் அமைக்கின்ற ஒரு மனைவி, பரக்கத்து செய்யப்பட்ட மனைவி என்பதனை இந்த ஹதீதுடைய விளக்கத்தை வைத்து தெளிவான முறையில் எழுதுறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அருமையான ஒரு சிறப்பான ஒரு பெண்மணி. கணவனார் வெளியே போயிட்டாரு, குழந்தை வஃபாத்தாவிட்டு சொன்னாங்க. தந்த கணவனாருடைய குடும்பத்தில் சொன்னாங்க,
குழந்தை வஃபாத்தாவிட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, யாரும் அவங்கள்ட்ட வந்தா சொல்லிடாதீங்க, வெளியே போய் வந்ததுக்கு பின்னாடி நிலைமையை பார்த்து நான் சமாளித்துக் கொள்றேன் அப்படி என்று சொன்னாங்க. இரவு நேரமாச்சு கணவனார் வந்தார். 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க, உடல் உறவும் கொண்டாங்க. மறுநாள் காலையில மனைவி கேட்கிறாங்க, நறுமை கணவனாரே, நம்மிடத்துல ஒருத்தர் ஒரு அமானிதமான பொருளை தந்திருக்கிறார், ஒரு நம்பிக்கையான பொருளை தந்திருக்கிறான்னு வச்சுக்கிறீங்க. இப்ப கேட்கிறார் என்ன செய்யன்னு கேட்டாங்க. அம்மா நம்பிக்கையா தந்தா கொடுத்துடணும் இல்லையா, அதனால கொடுத்துறதானே வேணும் அப்படி என்று சொல்லி கணவனார் சொல்றாங்க. மனைவி சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு குழந்தைய அமானிதமாக தந்தான், நம்பிக்கையாக தந்தான், வச்சுக்கிறீங்க என்று தந்தான், பாதுகாப்பா வச்சுக்கிறீங்க என்று சொன்னான், நேத்தராவு அதை எடுத்துட்டாரு அப்படின்ற பொழுதுதான் அவருக்கு தெரியும் குழந்தை. இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு எட்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ லைலத்திக்குமா, 2 பேரும் நீங்க உடலுறவு கொண்டீங்க, அல்லாஹ்வுடைய சந்ததிகளுக்கு பரக்கத்து செய்வானா என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 10 குழந்தைகளுக்கு மேல பெற்றாங்க. அத்தனை பேர் ஹாஃபில்கள், சிறப்புமிக்க உலமாக்கள், அறிவாளிகள், சமுதாயத்திலே போற்றப்படக்கூடிய மக்களாக ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய துஆ அமைந்தது என்ற கருத்தை தஃசீர் உலமாக்கள் தெளிவான முறையில் எழுதுறாங்க. அந்த பரக்கத்தை கேட்கக்கூடிய கபூலாகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம், ரமலானுடைய காலம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன் முபாரக்குன், பரக்கத்து செய்யப்பட்ட காலம், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா, எங்களுக்கு தந்ததிலே எல்லாம் நீ பரக்கத்து செய்து கேட்கும்படி சொன்னாங்களே. நம்முடைய வாழ்க்கையில இப்படியான மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்ன செய்யறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான வார்த்தையை பாவிச்சாங்க. இந்த துஆவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. பரக்கத்து கிடைக்கத்தான் வேணும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய கிருபையினால மௌத்திலும் பரக்கத்து இருக்கீங்க. நம்ம எல்லாம் நினைப்போம், மௌத்துல எப்படி பரக்கத்து வர, கவலையான நேரம் இல்லையா, அதுல கூட எப்படி பரக்கத்து வர. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்ராத்துடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டமான நேரம். இதுக்கு பின்னாடி வஃபாத் ஆகுறாங்கிறது அவங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். ஆனா சந்தோஷமான முகத்தோட இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கேட்கிறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இந்த கஷ்டமான நேரம், கடுமையான வருத்தம், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. ஆமா சிரிச்சுக்க, ஏன் தெரியுமா, கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வ அஸ்ஹாபுஹு, நாளைக்கு மௌத்தானா நான் என்னுடைய முஹப்பத்தானவர்களை சந்திக்க போகிறேன், என்னை விட்டும் சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறேன், என்னோடு வாழ்ந்த அருமையான சஹாபாக்களை சந்திக்க போகிறேன், ஒரு பரக்கத்தான நிலையை அடைப்போகிறேன் என்று சொன்னார்கள். யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவேதான் மௌத்துடைய நிலைமையிலும் ஒரு மனிதனுக்கு நல்ல மௌத்து வாரது அது அல்லாஹ் செஞ்ச பரக்கத்து. இந்த பரக்கத்தை கேட்கத்தான் ரமலான் மாதத்தை அல்லாஹ் கேட்க தந்திருக்கிறான். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது சொன்னாங்களாம், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா. சொன்னாங்க, யார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னரமை தோழர்களே, ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பரக்கத்துடைய நிலைமை கடைசியில எப்படி தெரியுமா, மலக்குகள் வந்து துஆ செய்வாங்க. எப்படி செய்வாங்க? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சந்தோஷமான பரக்கத்தான உயிரே, அல்லாஹ் உன்னை புரிஞ்சு கொண்ட நிலைமையிலும், அல்லாஹ் தந்த நியமத்துக்களை நீ புரிஞ்சு கொண்ட நிலைமையிலும் சந்தோஷமா இந்த உடல்ல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு விளங்காது, கூட இருக்கிறார்களும் விளங்காது. மலக்கள் கேட்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நல்லவர்களுக்கு மூமின்களுக்கு இப்படியான ஒரு பரக்கத்துடைய நிலைமை ஏற்படுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ததுஉ லக்கல் மலாயிகா, அபூபக்கரே உங்களுக்கும் இந்த துஆ இருக்கு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நம்முடைய அனைத்து காரியங்களிலும் பரக்கத்துடைய இருக்கிறது. அந்த பரக்கத்துடைய தன்மையை அடைவதற்காக வேண்டித்தான் ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் தந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே தான் ஷஹ்ரும் முபாரக்கும், பரக்கத்து செய்யப்பட்ட காலம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க. பரக்கத்தை கேட்கணும், பரக்கத்து நம்மளுக்கு வரணும், அருள் சுரக்கணும், இம்மையிலும் மறுமையிலும் பயனடையணும். எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா அதுக்குரிய தயார் நிலையில நாம இருக்கிறோமா என்கிறதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தன் சபதி குழியில பிறந்துகிட்டு வரான்னு வைக்கிறேன், உடம்பெல்லாம் சபதி, உடம்பெல்லாம் சபதி. இவனுக்கு போய் புதிய ஆடை அணிஞ்சு யாராவது அத்தரை பூசுவாங்களா? பூசுறவனை வேற மாதிரி நினைப்பாங்க.
இப்ப என்ன செய்யணும்? முதலாவது அவனை சுத்திகரிக்கணும். சுத்திகரிச்சு பின்னாலதான் நாம் என்ன செய்யணும்? அவனுக்கு நல்ல ஆடை அணிவிக்க வேண்டி இருக்கிறது, சிறப்பாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஒரு பிளாக் போர்டில் தாருக்கு மாருக்கு எழுதியிருக்கிறாங்க. ஒரு அறிவித்தல் போடணும்னா அது அழிக்கணுமா இல்லையாங்க? அது மாதிரி நம்முடைய நிலைமையில தவறுகளையும் குற்றங்களையும் சுமந்து கொண்டு நாம் செய்வது தவறு என்பது தெரியும், பாவம் என்பது தெரியும், தெரிந்து கொண்டு நிச்சயமா அல்லாஹ்விடத்துல பரக்கத்தை கேட்டா அது எங்களை அணுகுமா இல்லையா என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. சில நேரங்கள்ல சில பேரை சொல்லுவாங்க, பாருங்க, அதாவது எத்தனைக்கு நிறைய பாட்டம் பூட்டின காலத்துல நடந்த வழக்கு, அவங்க காலத்தில் போட்ட வழக்கு, நியாயமற்ற வழக்குகள். இன்றைக்கும் பேர மாறி பேச்சு மாறி பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, அநியாயமா நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை அநியாயங்கள், எத்தனை பேருடைய சொத்துக்கள் நம்ம கையில இருக்கு, எத்தனை வியாபாரங்கள் அநியாய வியாபாரத்தோடு வெஞ்சு கொண்டு அதெல்லாம் சரிதான் என்று பரக்கத்தை கேட்க முடியுமா? சில பேர் அப்படி நினைப்பாங்க. இப்ப நம்ம நாட்டுப்புறத்துல பேசுவாங்க, பூ வித்த சல்லி என்ன செய்யாது? மணக்காது. பூ வித்த சல்லி மணக்க போறதில்லை, நஜீசித்த சல்லி நார போறதில்லை. எல்லாரும் ஒரு பொட்டில போட்டா இது பூ வித்த சல்லி, இது நஜீஸ் வித்த சல்லி என்று வித்தியாசம் காண முடியாது. ஏன் நார போறதும் இல்லை, மணக்க போறதும் இல்லை. அதனால எப்படி உழைச்சத்தான் நினைக்கிற, யார தலையில மண்ணடி போட்டாலும் சரிதான், எவன் குடும்பம் சீரழிஞ்சாலும் சரிதான், எவன் வழக்கு பேசினாலும் பரவாயில்லை, எம்ப கொட்டு நிறைக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆகவே எப்படி வியாபாரம் பண்ணினாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறீங்களே, இப்படியானவர்கள் பரக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா என்பதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், மன் ஹாஸம அலா இம்ரஇன் முஸ்லிமின் பிகைரி ஹக்கின், நியாயமில்லாமல் நீங்கள் வழக்கு தொடுத்தால், நீங்க யோசிச்சுக்கிடுங்க, அது பணமா இருக்கட்டும், காணி பூமியா இருக்கட்டும், கடனை கொடுத்துக்கிட்டு கொடுக்காம வேண்டியதை செய்ய சொல்லுகிறோமே, இப்படியாக இருக்கட்டும். மன் ஹாஸம அலா இம்ரஇன் முஸ்லிமின் பிகைரி ஹக்கின், நியாயம் இல்லாமல் வழக்கு தொடருகிறீர்கள், நீங்கள் அதற்காக வாதாடுகள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவருடைய கோபத்திலே உங்களை வைத்திருக்கிறான். அத்தா யஸீல, அந்த இடத்திலே இருந்து நீங்கள் நீங்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் எப்படிப்பட்டது என்பதனை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்னை காலங்கள்ல கூட வல்லரசு நாடுகள்ல ஏற்பட்ட சில விபரீதங்கள் எங்களுக்கு சான்றாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாரூன் அல் ரஷீத் ரொம்ப சிறப்பான ஒரு மன்னர். இந்த அளவுக்கு என்று சொன்னா அவங்களோட துணைவியார் தான் பக்தாத் நாட்டில இருந்து மக்கமா நகர் வரைக்கும் தண்ணீர் சப்ளை பண்றதுக்கு உதவி செஞ்சவங்க. அப்படியான ஒரு பெருந்தகை, சலாத்திற்காக வேண்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி ரொம்பவுமே ஹிதமத் செஞ்ச ஒரு தலைவர் தான் ஹாரூன் அல் ரஷீத். கடைசி நோய் வந்துருச்சு, அவங்களுக்கு விளங்கி போச்சு, சில நோய்கள் இருக்கு இல்லையா, அது தப்ப முடியாது, மௌத்து வரைக்கும் அதான் நோய். ஆகவே சில நேரங்கள்ல மருந்து குடிச்சா கொஞ்சம் சுகம் கிடைக்கும், ஆனா நோய் அடியோட போகாது. அவங்களுக்கு அதே நிலைமை தான், நோய் வந்துருச்சு, இதுக்கு பின்னாடி நம்ம தப்ப முடியாது, என்ன செய்யணும், இது மௌத்துடைய நோய் தான் என்று நினைச்சுக்கிட்டாங்க. தன்னுடைய பணியாட்களை எல்லாம் அழைச்சாங்க, பணியாட்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் வாழ்ந்த ஜனாதிபதி மாளிகை, மன்னருடைய அரண்மனை இருக்க, அது நான் உலாவின் அந்த பூமரங்க, அந்த பூஞ்செடிகள், அந்த தோட்டம் இருக்குது, அதையெல்லாம் கொண்டு சுற்றி கொண்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. பணியார்கள் மன்னருடைய அந்த அறை எல்லாத்தையும் காட்டினாங்க. அவர் படுத்த அறை எல்லாத்தையும் கொண்டு காட்டியாச்சு. பின்னாடி அவர் உலாவின அந்த பூஞ்சோண்ட எல்லாம் அப்படி சுற்றி காட்டினாங்க. நீண்ட விசாலமான இடம் எல்லாம் காட்டி கொண்டு வந்து வச்சாச்சு. மன்னருடைய வாயில இருந்து ஹாரூன் அல் ரஷீத் சிறந்த மன்னருடைய வாயிலிருந்து வந்த ரெண்டே ரெண்டு குர்ஆனுடைய வசனம் சொன்னார்கள். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, குர்ஆனுடைய வசனம். மா அக்னா அன்னி மாலியா, எப்படி எப்படியெல்லாம் நான் உழைத்தேனோ அந்த ஒரு சலமும் எனக்கு பிரயோஜனமற்றதாகவே போய்விட்டது. ஹலக அன்னி சுல்தானியா, நான் ஆட்சி செய்த அத்தனை அதிகாரங்களும் என்னை விட்டு நீங்கி விட்டது, தன்னந்தனியாக வெறும் கையோடு தான் நான் பயணமாக போகிறேன் என்ற வார்த்தையை சொன்னதாக அருமையான தஃசீருடைய விளக்கத்தில் தெளிவான முறை எழுதுறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் வர வேண்டிய ஒன்று, எனவே ரெண்டுல ஒன்று வரத்தாச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, எடுத்துக்காட்டுக்காக வேண்டியும் படிப்பினைக்காக ஒரு விடயத்தை சொல்றேன். பிரபலமான ஒரு பாடகில தான் மங்கேஸ்வரின்னு சொல்லி ஒரு பிரபலமான பாடகி, பல இடங்களில இருந்து அழைப்பு வரும், சாதாரணமாக வராது, பெரிய பெரிய நிலைமையில உள்ளவர்கள் தான் அவர்கள் அழைப்பார்கள். உலகின் நாலா பக்கங்களும் அவருடைய கச்சேரி நடைபெறும். அவர் செல்வதற்கு வாகனங்கள் போல அணிவகுத்திருக்கும்.
அவர் தங்குவதற்கு குளிரூட்டப்பட்ட அறைகள், விதம் விதமான கட்டில்கள், விதம் விதமான சாப்பாடெல்லாம் அவருக்கு செய்யப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு உயர்ந்த நிலைமையில இருந்த இந்த பாடகி கடைசியில சோமிலா போச்சு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாச்சு, ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டாச்சு. நடக்க முடியல. பின்னால ஒரு நேஸ் பின்னால இருக்கிறான், அதான் பிடிச்சுக்கிட்டு போறான். முன்னால நடப்பதற்காக வேண்டி அந்த நட பயில்ற ஸ்டாண்டு மாதிரி இருக்கே, அதை வச்சு நடந்து போறான். அவருடைய வாயில இருந்து வார்த்தை, நான் நல்லா இருக்கிற காலத்துல என்னை அழைப்பதற்காக எத்தனை பேர் வருவார்கள், எந்நேரம் என்னை ஆட்கள் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது என் பின்னால் இருக்கக்கூடிய இந்த தாழியை தவிர வேறு உதவியே எனக்கு இல்லை என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, வகை வகையான கட்டில், குளிரூட்டப்பட்ட அந்த அதெல்லாம் அறையில் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது எனக்கு உதவியா இருக்கக்கூடியது இந்த ஹாஸ்பிட்டல் கட்டில் மட்டும்தான் எனக்கு உதவியா இருக்கு. வகை வகையான உணவெல்லாம் தந்தாங்க. ஆனால் இப்ப நான் சாப்பிட்றது தெரியுமா, உப்போ புளிப்போ உரப்போ அது இருந்தோ இல்லையோ, பசிக்கு திங்கிற மருந்துக்காக சாப்பிடுறேன். இதான் நிலைமை. ஆகவே யதார்த்தமாக மனிதனுடைய நிலைமை இதுதான் என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனுடைய கடைசி வார்த்தையா சொன்னான். இதெல்லாம் நம்மளுக்கு படிப்பினை அமைய வேண்டும். கண்ணியத்துக்குரியவளே, சில நேரம் நம்ம யோசிக்கலாம், அவரை பாருங்க இப்படி இருக்கிறாரு, பட்டதெல்லாம் அநியாயம், நோம்பு காலமும் நோம்பு பிடிக்கிறது இல்லை, செய்யறதெல்லாம் அட்டகாசம் அநியாயம், யாரு குடும்பம் எப்படி சிறாஞ்சாரும் பரவாயில்ல, தொழிலும் அப்படித்தான், அவருடைய நிலைமை அப்படித்தான், போக்கும் அப்படித்தான், அப்படியெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படி என்று கூட சில நேரங்களில் நம்ம மனசு வரலாம். குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்லுகிறது, பலம்மா நசூ மா துக்கிரு ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன். உலகத்திலே அல்லாஹ்வுக்கு முழுக்க மாறு செய்யறான் தான். அல்லாஹ் சும்மா உடல, எல்லா வகையிலையும் பாக்கியிலே கொடுக்கிறான். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைமையில இருப்பான், சமூகத்தில் மதிப்பு இருக்கிறது, எல்லா மதிப்பும் எல்லா சிறப்பும் வந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும் என்று சொன்னால், ஒரு நாள் திடீரென நாங்க பிடிச்சிருவோம். பிடிச்சா பைதாகும் முபிலிஸ், அப்பதான் யோசிப்பாரு, அடே நான் இப்படி இருந்தேனே அப்படி இருந்தேனே, எனக்கு செய்ய கிடைக்கல என்று யோசிப்பாரு. திடீரென பிடிக்கிற காலம் வரும், பிடிக்கிற நேரத்தில் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, வீட்டில எலி ஓடுதுங்க, அந்த எலி கடிக்காத இடம் இல்லை, பட்டுப்புடவையும் கிடைக்கும், சாப்பாட்டையும் கிடைக்கும், எல்லாத்தையும் திண்டு தொலைக்கும் தான் அது. ஆனா அதே நேரத்துல வீட்டுக்காரர் என்ன செய்யறான், ஒரு வாசமான ஒரு மணக்கிற சாப்பாட்டை வச்சு எலியை பிடிக்கிறதுக்கு எலி கத்திரியில அந்த ரோல்ல வைக்கிறான். எலி என்ன நினைக்குது, இவ்வளவெல்லாம் திண்டு தொலைக்கிறேன், அநியாயப்படுத்துறேன், இருந்தாலும் இந்த மனுஷன் என்ன செய்யறான், ருசியான சாப்பாடை கொண்டு வைக்கிறாவே அப்படி என்று சொல்லி எலி அதுல வாய வச்சால் கழுத்துல தொண்டுலுமா இல்லையா, கழுத்துல படுமா இல்லையா. ஆகவேதான் குர்ஆன் ஆயத்தான் சொல்கிறது, ஃபைதாஹும் முபிலிசூன், நீங்க தான் சிந்திக்க வேண்டிய, பிடிக்க வேண்டிய, கை சேதப்பட வேண்டிய கட்டம் வரும் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்புமிக்க குர்ஆனின் மூலமா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சுருக்கமான முறையில பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலானுடைய காலம், அல்லாஹ் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம், விரிவுரைகள் நிறைய இருக்கிறது. சுருக்கமாக ஒன்றை சொல்கிறேன், தஹஜ்ஜத்துடைய நேரம். மற்ற நேரங்கள்ல தஹஜ்ஜத்தோட கிடைக்காட்டியும் ரமலானுடைய காலத்துல என்றால் ஒரு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு கூட அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருவானா இல்லையா, பயன்படுத்துங்க. ரபெல்லாம் சுற்றி போட்டு படுத்தவானா, 2 ரக்காத்தா தொழுகிறதுக்கு பயிற்சி பெறுங்க. அதுக்கு பின்னால சரி தொடர வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் தஹஜ்ஜத்துல எழும்பி குர்ஆன் ஓதுறீங்க, அந்த சமயத்துல மலக்கள் உங்களுக்கு முத்தம் தாராங்க. யாரு, நீங்க குர்ஆன் ஓதுகின்ற பொழுது மலக்கள் உங்களுக்கு முத்தம் தாராங்க, சொல்லுவாங்க உத்துலு உத்துலு, இன்னும் ஓதுவாப்பா, இன்னும் ஓது, திபித்தவதாபல்லாஹு லக, அல்லாஹ் உன் வாழ்க்கையை மனமாக்கி விட்டான், இன்னும் மனமாக்கி தருவானா என்று மலக்கள் துஆ செய்வதாக நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான ஹதீஸ் இருக்கிறது. எனவே தான் கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியமான மாதத்தை கண்ணியப்படுத்துவோம், பிரச்சனைப்படுத்தாதீங்க, நீங்க விவாதம் செய்யாதீங்க. நம்ம எல்லாம் பழைய காலத்து மக்கள் 6 மாசத்துக்கு முந்தைய அவங்க எல்லாம் ரமலானுக்கு ஆயத்தமானாங்க. இன்னைக்கு ரமலான் தலை நோம்பு வந்தா தான் இன்னைக்கு நோம்பு வந்துருச்சா, இன்னைக்கு தராவி தொலை போகணுமே, இல்ல சில பேரு இந்த படையில போய் இந்த முசீபத்தை இழுத்து வைக்கிறது, எப்படி ஜமாத்துல பிரிவு ஏற்படுத்த நினைக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கும் இடையில சில மார்க்க சட்டங்கள்லாம் முன்ன பின்ன இருந்துச்சுதான். ஆனா ஒரு போதும் அவங்க யாரையுமே அகௌரவப்படுத்த கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு கடைசி நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு
அமீர் முஸ்லிம்களுடைய தலைவரா வச்சாங்க. அந்த சமயத்தில் சில பேர் கேட்டாங்க, அமீரன் அமீரின் ஹலீஃபாவே, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க தலைவரா வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு பின்னால அல்லாஹ் இடத்துல ஏன் வச்சீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த காலத்துல நியாயமும் நீதியும் ஒரு பரக்கத்தான சமுதாயத்தை கொண்டு செலுத்துகின்ற ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு தவிர வேற யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும், அதை வச்சுத்தான் வைத்தேன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவே சமுதாயத்தில் பிளவுகளை ஏற்படுத்தாதீங்க, அமலுக்கு வழிவிடுங்க, அமலுடைய காலச்சிங்க. அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலைமை எப்படி அமையும் என்பதை சிந்தியுங்க. காலத்துடைய சரித்திரங்கள், காலத்துடைய வரலாறுகள், ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திடீர் மௌத்துகள் எங்களுக்கு படிப்பினையா அமையட்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அருமையான காலத்தை, அந்த பரக்கத்தான காலத்தை பரக்கத்துல்லாகவே இம்மையிலும் மறுமையிலும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா, மேலான சங்கையான ரமலானுடைய முழு பயரையும் அடைந்த நல்லவர்களை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய இரு நேரத்தை கலிமாவோட வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்களை விட்டு பிரிந்து சென்ற வஃபாத்தானவருடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. எங்களுடைய இறுதி நேரத்தையும் கலிமாவோட வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தந்தருள்வாயா. யாருக்கெல்லாம் நரக விடுதலையை கொடுத்து சிறப்பிப்பாயோ அந்த நல்லவர்களை எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.